ஸோ அனைவருக்கும் வணக்கம். நான் தான் நவீன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நவீன் ரோபோ ஐடி யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, முக்கியமாக ஒரு ப்ராடக்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சொல்கிற மாதிரி தமிழில் வந்து பார்த்துட்டு தான் இந்த வீடியோக்கே வந்திருப்பீங்க. ஸோ ஆமாங்க, நம்ம ரொம்ப முக்கியமாக கோப்ரோவுக்கு தேவையான ஒரு ஆக்சசரிஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முக்கியமாக இது யாராருக்கெல்லாம் தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, மோட்டோ விளாகிங், இந்த கோப்ரோ வச்சு வீடியோ எடுக்கிறீங்கள அவங்களுக்கு கண்டிப்பாக தேவை. முக்கியமாக எனக்கு தேவை, அதுக்காக தான் நான் வாங்கியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, வீடியோ அந்த கோப்ரோ வச்சு விளாக் பண்ணுறீங்க அவங்களுக்கும் அது தேவை தான். ஏன்னா பேக்கப்புக்கு ஒரு பேட்ரியும் வேணும். அது சடனாக நீங்கள் சார்ஜ் போடணுன்னா ஒவ்வொரு டைமும் அதில் நீங்கள் டேரெக்டாக கோப்ரோலையே வச்சு நீங்கள் போட முடியாது. ஸோ அதனால தான் இந்த ப்ராடக்டை மட்டும் வாங்கியிருக்கோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேட்ரி, கோப்ரோ பேட்ரி சார்ஜர், அதாவது பேட்ரி ப்ளஸ் பேட்ரி சார்ஜரும் வாங்கியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தேன்னா அமேசானில் வாங்கியிருந்தேன். இப்போ வந்து அமேசான் ஃபெஸ்டிவல் சேல் போயிட்டு இருந்தது. ஸோ அதில் வந்து ஆஃபரில் வாங்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கு நீங்களும் யாராவது இந்த ப்ராடக்ட்டை வந்து வாங்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா அதை போய் என்ன ப்ரைஸ் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு ஏதாவது ஆஃபர் இருந்ததுன்னா நீங்கள் அந்த ஆஃபரில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நான் வாங்கினது பார்த்திங்கன்னா ஒரு 4300 ஆச்சு இதோட ப்ரைஸு. ஸோ இப்போது நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு போய் செக் பண்ணி பாருங்கள் என்ன ப்ரைஸில் இருக்குன்னு. ஏன்னா ஆஃபர் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நீங்கள் பார்க்கும்போது இதோட ப்ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எப்படின்னா 300 400 வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து குயிக்காக வந்து இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். நமக்கு பழக்கமாக கத்தி தேவையில்லை, ஏன்னா இது தான் இருக்குது. ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். நம்ம டிஃப்ரெண்ட்டாக அன்பாக்ஸ் பண்ணலான்னு பார்த்தேன். இப்போதைக்கு எனக்கு இது வாங்கியே ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சு. இன்னும் அன்பாக்ஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். நம்ம இந்த சினிமாட்டிக் ஷார்ட்டு இந்த மாதிரிலாம் எடுக்கணும்னு ஆசை. ஸோ இப்போதைக்கு அதுக்கு டைம் கிடைக்கல. எனக்கு கத்தி தேவைப்படும்னு நினைக்கிறேன். நம்மளோட ப்ராடக்ட் ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா இதை நான் வாங்கணும்னு பார்த்துட்டு இருந்தேன். நம்மளோட ட்ராவல் வீடியோ ஒரே ஒரு வீடியோ தான் போட்டிருக்கோம் இது வரைக்கும். ஸோ நீங்கள் அப்படி யாரும் ட்ராவல் ரிலேட்டட் வீடியோ பார்க்கலைன்னா, நான் பெரிய பைக் ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி யாரும் அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இதோட வீடியோவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குமான்னு தெரியல, மேலே ஐ பட்டனில் இருக்கும், இல்லைன்னா எண்ட் ஸ்க்ரீனில் வந்து போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் யாராவது போய் பாருங்கள், இல்லைன்னா நம்மளோட சேனலில் உள்ளே போய் பாருங்கள். நிறையா விஷயம் கோப்ரோவும் ப்ராப்ளம் பண்ணியிருக்கோம், நிறைய இது இருக்குது. ஸோ இதுதான் நம்ம வாங்கின ப்ராடக்ட். தெரியல, இருங்க கவர் பிடிக்கிறோம். உங்களுக்கு தலைகளாக தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் செல்ஃபி கேமராவில் எடுத்துகிட்ருக்கேன் வீடியோ. ஸோ உங்களுக்கு தலைகளாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட கிளிப்பு இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு வந்து நான் ஆட் பண்ணுறேன். எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஸோ இதோட ப்ரைஸு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4400 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எதுவும் தெரியாதுங்க, இமேஜ் உங்களுக்கு போடுறேன், அதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இதுதான் இது பார்த்திங்கன்னா அந்த பேட்ரி, அது கூட ஒரு பேட்ரி சார்ஜரு, அது கூட அடிஷ்னலாக ஒரு பேட்ரி கொடுக்குறாங்க. நம்ம ஆல்ரெடி நம்மக்கிட்ட GoPro Hero 8 இருக்குது, அது கூடயே வந்து இன்பில்ட்டாக ஒரு பேட்ரி கொடுத்துருவாங்க. இப்போ இதை வந்து பாக்ஸ் ஏன் GoPro மட்டும் அடியே ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்க. சீல் பிரிச்சிருக்கான்னு சொல்லி எதுக்கோ செக் பண்ணிக்கிங்க. சீல் பிரிக்கலை. நான் இப்போ கத்தி தான் தேவைப்பட மாட்டிருக்கு. கீழே வச்சு அன்பாக்ஸ் பண்ணணுன்னு பார்த்தேன். இப்போதைக்கு அதுக்கு டைம் கிடைக்கல. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா கேபிள் சார்ஜிங்காக கொடுத்துருக்காங்க. டேட்டா சப்போர்ட் ஆகுமான்னு தெரில, கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம பேட்ரி சார்ஜர், GoPro லோகோ தலைகளாக தான் தெரியும் உங்களுக்கு. ஸோ பார்க்க நல்லா இருக்குது. ஏதோ சின்ன அதை டச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த லப்பர் ஸ்மூத்தியாக இருக்குங்க. அப்படின்னு நல்லா இருக்குது தொட்டு பார்க்க. இது வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி, அப்புறம் ஒரு சின்ன ஸ்டிக்கர் மாதிரி என்னமோ கொடுத்துருக்காங்க.
சாரி மேனுவல் புக் ரொம்ப குட்டியாக கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு சப்போஸ் தெரியலன்னா நான் இமேஜில் காமிக்கிறேன். பாருங்க, குட்டியாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் வேறு அட்டை தான். அதுக்கப்புறம் வழக்கமாக கொடுக்குற புக்லெட்டு. எதுக்கு தான் இவ்வளோ பெருசு கொடுக்குறாங்கன்னு தெரியலைங்க. எனக்கு தெரிஞ்சு வாங்கி ஏதாவது ரிப்பேர் ஆனால் வாங்கி படிக்கிறதுக்கு வந்து அப்பயும் யூஸ் பண்ணுவோமான்னு தெரில. நம்ம ஏதாவது யூடியூப் வீடியோ பார்த்தே நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். இது ஏன் தேவையில்லாமல் பேப்பர் வேஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், தெரியும்னு நினைக்கிறேன். இதில் தான் நம்ம வந்து இந்த கேபிள் இது சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா GoPro Hero 10 வந்துருச்சு. இந்த வீடியோ பார்த்துருக்கோம். நீங்கள் 10 நிறைய சேலே வந்துருச்சு இந்த அமேசான் ஃபெஸ்டிவல்லையே. அதோட இது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பெருசாக இல்லாமல் திடீர்னு கொடுத்துருக்காங்க. பேட்டரி எங்கேயாவது விழுந்துரும்னு நினைக்கிறேன். அதில் அப்படி தான் இருக்குது. பட் நாம் GoPro Hero 8 இருக்கிறனாட்டி பிரச்சனை இல்லை. இருங்க, இது எப்படி போட்டு காமிக்கணும்னு சொல்லி காமிக்கிறேன். இப்போ பேட்ரி இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். உள்ளே வந்து அந்த பின்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த சைடு பார்த்த மாதிரி நம்ம பேட்டரி வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ இதில் உள்ள பின் தெரியுதா? இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம இன்சர்ட் பண்ணணும். இருக்க பார்த்துக்குவோம். நம்ம கரெக்டாக தான் சொல்லியிருக்கோம். நீங்கள் ஈஸியாக சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த GoPro லோகோ கொடுத்துருக்காங்கல்ல, அந்த சைடு வந்து உங்கள் பேட்டரியோட லோகோ தெரிகிற மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கங்க. வச்சுட்டு நீங்கள் உள்ள ஒரு ப்ளஸ். ஸோ இதை வந்து நான் டெமோ உங்களுக்கு காமிக்கிறேன். பவர் பேங்கை போட்டு எப்படி சார்ஜ் ஏறுதுன்னு சொல்லி காமிக்கிறேன். ஸோ வந்து நம்ம பவர் பேங்க்கில் இதை வந்து கனெக்ட் பண்ணி பார்ப்போம் எடுக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு பவர் பேங்க் இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த டேட்டா கேபிளில் வந்து இன்சர்ட் பண்ணிடுவோம். இன்சர்ட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி நம்ம பேட்டரியும் உள்ள ஒரு பேட்டரி போட்டிருக்கோம். நான் வந்து GoProவில் இருக்குது. ஸோ அதை நான் எடுக்கல. ஸோ அதனால் இப்போ போட்டுட்டு நம்ம ப்ளக் பண்ணுவோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எரியுதுன்னு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். லைட் எரியுது. ஸோ அதனால பவர் பேங்க்லேயும் உங்களுக்கு இண்டிகேஷன் ஆகுது. இப்போ வந்து பேட்ரி வந்து சார்ஜ் ஏறுது. ஸோ இது எவ்வளோ நேரம் என்னன்னு தெரியல. ஏறணுன்னா ஏதாவது இண்டிகேஷன் இப்போ எல்லோயிஸ் ஆரஞ்சு மாதிரி இருக்குது. உங்களுக்கு இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கலரில் இருக்குது. சப்போஸ் வந்து க்ரீன் கலரில் வரும்னு நினைக்கிறேன். மேனுவலில் இருக்கா? அப்படி எதுவுமே கொடுக்கல. ஜஸ்ட்டு எப்படி இன்சர்ட் பண்ணுறதுனா கொடுத்துருக்காங்க. இந்த தெரியுதா? உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட இமேஜ் நான் போடுறேன் உங்கள் சைடில். அந்த க்ரீன் கலரில் இருக்கிறத இண்டிகேஷன் வச்சுட்டு பேட்ரி ஃபுல்லு. ஆரஞ்சு கலரில் இருந்ததுன்னா அது வந்து சார்ஜ் ஏறிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட GoPro Hero 8ஓட பேட்ரி சார்ஜர். ஸோ அவ்வளோதான் இந்த ப்ராடக்ட்டு. ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். அவ்வளோதான், அன்பாக்ஸ் பண்ணியாச்சு, இதை பற்றி காமிச்சாச்சு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஸோ அனைவருக்கும் நன்றி. My dance make it hurt.